بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى. أولى لك فأولى ثم أولى لك فأولى. أيحسب الإنسان أن يترك سدى ألم يك نطفة من مني يمنى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم أعط منفكا خلفا اللهم أعط منفكا خلفا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதம் உதித்திருக்கின்றது. ஷஅபானுடைய மாதம், இதை அடுத்து வரக்கூடியதுதான் ரமதானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலிருந்தே எங்களுடைய இபாதத்துகளை, வணக்கங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் வாழ வைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரமதானுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடித்த மாதம் ஷஅபானுடைய மாதம்தான். ரமலான் பூர்த்தியாக ஒரு மாதம் நோன்பு பிடிப்பார்கள். ஆனால் அதைவிட ரமலானுக்கு பிறகு மிக அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதம். அதனால் சகோதரர்களே, அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். விசேடமாக பெண்கள், சென்ற ஆண்டு நோன்பு விடுபட்டவர்கள், சென்ற ஆண்டு நோன்பு கலா இருக்கும், அவைகளை இந்த ஷஅபானுக்குள் பிடித்து முடிக்க வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, வருடத்துக்கு ஒரு தடவை அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது. அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மிக முக்கியமான மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஆண்டுக்குரிய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்விடம் காட்டப்படுகிறது. அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் பல வகையான நிஅமத்துகளை அல்லாஹ் நசீபாக்குவான் இந்த ஷஅபானிலே இபாதத்துகள் செய்வதன் மூலமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தருவது அல்லாஹுவை நாம் நெருங்குவதற்குத்தான். இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்கிறோமோ, அதிலும் விசேடமாக சகோதரர்களே, 10 அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த அமல்களை செய்வதால் மலக்குகள் எங்களுக்கு துஆ செய்கிறார்கள். மலக்குகளுக்கு கூட எங்களோடு இரக்கம் வருகிறது. மலக்குகளுக்கு கூட எங்களோடு இரக்கம் வருகிறது. இன்ன அடியான் இவ்வளோ நல்ல அடியானா என்றால் மலக்குகள் அல்லாஹுடைய இபாதத்திலே தான் இருப்பார்கள். மலக்குகள் சுஜூதிலே, மலக்குகள் ருக்கூஇலே, மலக்குகள் சாப்பிடுவது கிடையாது, மலக்குகள் திருமணம் முடிப்பது கிடையாது. மலாயிகா சகோதரர்களே, 10 அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த அமல்கள் மூலம் அல்லாஹ் மலக்குகளை வைத்து எங்களுக்கு துஆ செய்கின்றார். அதில் முதலாவது அமல் சகோதரர்களே வுதுவோடு சேர்ந்தது. நாம் முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை வுது எடுக்கிறோம் ஃபர்லான தொழுகைக்கு. அதோடு சேர்த்து சகோதரர்களே, யார் தூங்கும் பொழுது வுதுவோடு தூங்குவாரோ, யார் தூங்கும் பொழுது நாங்க பிரஷ் பண்றது வளமை, மிஸ்வாக் செய்வது வளமை, அதோடு சேர்த்து சகோதரர்களே வுது எடுக்கும். யார் வுதுவோடு தூங்குவாரோ அவர்களுக்கு மலக்குகள் துஆ செய்கிறார்கள். வுது எடுத்தா தூக்கம் உடைஞ்சிரோ? இல்ல. வுதுவோட துஆவோட தூங்குவமாக இருந்தா அவர் ஃபித்ராவிலே மௌத்தாகி விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் முதலாவது நல்ல ஒரு அமல் தான் வுதுவோடு தூங்குவது. இரண்டாவது அமல் சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக சென்றால் முதல் சஃபிலே தொழ வேண்டும். எப்பொழுதும் முதல் சஃபில் இருப்பவர்கள் முந்தியவர்கள் தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முதல் சஃபிலே தொழுவார்களோ அவர்களுக்கு மலக்குகள் துஆ செய்கிறார்கள். இந்த ஷாபானுடைய மாதம், அதை அடுத்து வரப்போகிற ரமதானுடைய மாதம், எங்களோட பிள்ளைகளையும் பழக்கம். நேரத்தோட பள்ளிவாசலுக்கு கூட்டி வந்து முன் சஃப்ல தொழுது பழகும். நீங்க பாருங்க, முன் சஃப்ல தொழுத பிள்ளைகள் ஒரு நாளும் பின்னுக்கு போறது இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
முன்சஃப்ல தொழுறது அதானுடைய நன்மைகள் தெரியுமாக இருந்தா நீங்க சண்டை பிடிப்பீங்க, போட்டி போடுவீங்க. இரண்டாவது அமல், இந்த ஷாபான் ரமதானில் முயற்சி செய்ய வேண்டிய மூன்றாவது அமல் சகோதரர்களே, ஃபர்லான தொழுகையை முடித்து விட்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கும். ஒரு நாளும் தொழுகையை முடிச்சிட்டு ஓடக்கூடாது, அது நல்ல பழக்கம் இல்லை. ஃபர்லான 5 நேர தொழுகையை முடித்துட்டு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குற நேரம் அது. நீங்க கனடாவில் பாப்பீங்க, அவசரமா ஒரு துஆ ஓதிட்டுவாங்க, எல்லாரும் வீட்டு ஓடுவாங்க. அந்த பழக்கத்தை நாங்க மாற்றோம். மக்கள் போற மாதிரி நாங்க போறது இல்லை, நாங்க போறது இஸ்லாம் சொல்றத போல. ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு சகோதரர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ், இஸ்திக்ஃபார் செய்றது. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். துஆ ஓதுறது. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد ஓதுறது. ஆயத்துல் குர்சி ஓதுறது. ஆயத்துல் குர்சி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவோமாக இருந்தால் எங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம் மாத்திரம்தான். அந்த அளவு அமல். குல் சூரா ஓதுறது. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். மக்ரிப் சுபஹ் தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை. எவ்வளவு பெரிய துஆக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தொழுகையை முடித்துட்டு உட்கார்ந்து இருப்பாரோ மலக்குகள் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி, இவருடைய பாவத்தை மன்னி இறக்கப்படியா அல்லாஹ். மூன்றாவது அமல் சகோதரர்களே, நான்காவது மலக்குகள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய நான்காவது அமல் ஸலவாத் ஓதுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன ஓதுறது? அல்லாஹ்வே ஸலவாத் ஓதுறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, ஸலவாத் சலாம் சொல்லு, ஸலவாத் சொல்லணும். காலையில ஸலவாத், மாலையில ஸலவாத், ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 200 ஸலவாத். மலக்குகள் துஆ கேட்கிறாங்க எங்களுக்கு. நாலாவது அமல். ஐந்தாவது அமல் சகோதரர்களே, சஹர் செய்யறது. சஹர் செய்வோமே ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்வோம். சஹரும் இஃப்தாரும் தான் ஆக முக்கியமான அமல். ஷஅபான்லையும் நோம்பு பிடிக்க போறோம். சஹர், இந்த சஹருக்கு எழும்பி சாப்பிடுறோம். பெரிய பெரிய பிரியாணி சாப்பிடணும் அவசியம் இல்லை. 3 ஈச்சம்பழம், தண்ணீர், நபியோட சுன்னத் தானே. இந்த சஹர் சாப்பிடக்கூடியவர்களுக்கு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் சஹர் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குகள் துஆ செய்கிறார். அந்த நேரத்தில் எழும்புறது சஹர் பெரிய அமல். இது ஐந்தாவது அமல். சகோதரர்களே, இந்த ஐந்தும் இபாதத்தோடு சேர்ந்தது. முதலாவது என்ன? முதலாவது சகோதரர்களே வுது. தூங்கும் பொழுது வுதுவோட தூங்குறது. இரண்டாவது அமல் என்ன? தொழுகையில முன்சஃப்ல தொழுகிறது. மூன்றாவது அமல் என்ன? தொழுகையை முடித்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது, துஆக்கள் ஓதுறது. நான்காவது அமல் என்ன? ஸலவாத் ஓதுறது. ஐந்தாவது அமல் என்ன? சஹர் செய்யறது.
ஆறாவது அமல் சகோதரர்களே, ஆறாவது அமல் மக்களுக்கு கொடுக்கிறது. சதகா கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹதியா கொடுக்கிறது, நாளாந்தம் செலவழிக்கிறது. யார் நாளாந்தம் காலையில செலவழிக்கிறார், அல்லாஹ் ஒரு மலக்க சாற்றார், அந்த மலக்கு துஆ செய்றார், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யார் செலவழிக்கிறாரோ அவருக்கு பிரதி உபகாரத்தை குடியா, நல்லா குடு, அள்ளி அள்ளி குடியா அல்லாஹ். அதே நேரம் இன்னொரு மலக்கு துஆ செய்றார், என்ன, அல்லாஹும்ம அத்தி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் யார் செலவழிக்காம தடுத்து வைத்திருக்கிறாரோ அவர் சொத்தை அழிச்சிரியா அல்லாஹ். ஆறாவது அமல் சகோதரர்களே கொடுக்கும். ஒரு நாளைக்கு $1, $5, $10, என்ன வசதியோ பிள்ளைகளை பழக்கம், கொடுக்க பழக்கம். கொடுக்க இங்க யாரும் எடுக்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கவானா, சரி இங்கதான் கொடுக்கல, ஸ்ரீலங்கா கொடுங்க, ஸ்ரீலங்கா கொடுங்க. $100 கொடுத்தீங்கன்னா 22,000 வந்துடும். ஒரு குடும்பம் ஒரு மாசம் வாழ்ந்துரும் இன்ஷா அல்லாஹ். ஆறாவது அமல் சகோதரர்களே கொடுக்கிறது. மலக்குகள் துஆ செய்றாங்க எங்களுக்கு. ஏழாவது அமல் சகோதரர்களே, அமல் இது ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறது. நோயாளி ஒருத்தர் இருக்கிறார், அவரை அல்லாஹ்வுக்காக நோய் விசாரிக்க போறோம். இந்த நேரம் மலக்குகள் துஆ செய்றாங்க எங்களுக்கு. ஏழாவது அமல். எட்டாவது அமல் சகோதரர்களே, மன்சார அகன் ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு சகோதரரை சந்திக்க போறீங்க. வேற நோக்கம் இல்லை. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒருத்தரை சந்திக்க போறீங்க, நோக்கம் என்ன, அல்லாஹ்வுக்காக. நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். யாரு, மலக்கு கூப்பிடுறார். என்ன சொல்றார், அந்த அல்லாஹ்வுக்காக சந்திக்க போறவரை பார்த்து மலக்கு சொல்றார், தாப மம்ஷாக்க திப்த, நீ மனமாகி விட்டாய். வதாப மம்ஷாக்க, உன்னுடைய நடையும் மனமானது. வதபவ்வத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்துல நீ ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாய். எப்படி துஆ? எதற்கு? ஒருத்தரை சந்திக்க போறீங்க. என்ன நோக்கம்? வியாபாரம் இல்லை. என்ன நோக்கம்? சாப்பாடு இல்லை. நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்காக. எவ்வளவு பெரிய அமல். ஒரு நாளைக்கு ஒருத்தரை சந்திக்கும் நாங்க அல்லாஹ்வுக்காக. மலக்குடைய துஆ கிடைச்சு, மலக்குடைய துஆ கிடைச்சிடும் சகோதரர்களே. எத்தனாவது அமல் இது? எத்தனாவது? எட்டாவது. ஒன்பதாவது அமல் சகோதரர்களே, ஒன்பதாவது அமல் மற்றவர்களுக்காக மறைவுல துஆ செய்து. மற்றவர்களுக்காக மறைவுல துஆ கேட்கிறது. உதாரணமா, நான் ஒருவருக்கு துஆ கேட்கிறேன், நான் அவர்கிட்ட சொல்றது இல்லை, நாங்களும் துஆ கேட்டு என்று சொல்றது இல்லை. மறைவாக, யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை கொடு, பரக்கத் செய் என்று துஆ கேட்டதோட ஒரு மலக்கு வந்து சொல்றார், வலக்க பிமிஸ்லி, உனக்கும் அதை போல கிடைக்கட்டும், உனக்கும் அதை போல, உங்களுக்கும் அதை போல கிடைக்கட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப நாங்க மூமின்களுக்கு துஆ செய்றோம், யா அல்லாஹ் மூமின்களுடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னி துஆ கேட்கிறோமா இல்லையா? மலக்கு உடனே சொல்றார், உங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா. வலக்க பிமிஸ்லி. அந்நியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அமல் இதெல்லாம். முதலாவது என்ன? வுதுவோட தூங்குறது முதலாவது அமல். இரண்டாவது அமல் என்ன? முன்சஃப்ல தொழுகிறது. மூன்றாவது அமல் என்ன? தொழுகையை முடித்துட்டு உட்கார்ந்து துஆ ஓதுறது.
நான்காவது அமல் என்ன? ஸலவாத் ஓதுறது. ஐந்தாவது அமல் என்ன? மக்களுக்கு கொடுக்கிற சதகா, ஹதியா. ஐந்தாவது அமல். ஆறாவது அமல் என்ன? நாங்க மற்ற சகோதரனை நோய் விசாரிக்க போறது. ஏழாவது அமல் என்ன? அல்லாஹ்வுக்காக ஒரு சகோதரரை சந்திக்கிறது. எட்டாவது அமல் என்ன? மற்றவருக்காக மறைவுல துஆ செய்கிறது. மறைவுல மற்றவருக்காக என்ன செய்யறது? துஆ செய்யறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அமல்களுக்காக இந்த ஷாபானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் நேரம் ஒதுக்கி இந்த அமல்களை செய்யும். அமல்கள்ல போட்டி போடும். இந்த சொல்லப்பட்ட அமல்கள்ல போட்டி போடுவோமாக இருந்தா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாதியாக்கிடுவார். அவர் என்ன செய்யறார், இவர் என்ன செய்யறார், அதை விடுவோம். எங்கட வீட்டுல, எங்கட குடும்பத்துல நான் தானே சொர்க்கத்துக்கு போகணும். எங்கட ஒவ்வொருத்தருடைய கபரும் தனித்தனியானது. எங்கட கபரு வேற, எங்கட மனைவியுடைய கபரு வேற, பிள்ளட கபரு வேற. கண்ணியமிக்க சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை படிச்சு கொடுத்தாங்கன்னா போட்டி போடுவாங்க. எல்லாரும் போட்டி போடுவாங்க. அதுலயும் மிக முக்கியமா போட்டி போடுறாக்கள் யாருண்டா அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு. எவ்வளவு உயர்ந்தவங்க ரெண்டு பேரும். மற்றவங்களை பார்க்கிறது இல்ல. அவங்க ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்று சொல்லிட்டாங்க. சொர்க்கவாதி என்று சொல்லியும் போட்டி போடுவாங்க. போட்டி போடுற மாதம் வந்திருக்கு சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம். சொன்னாங்க மக்கள் யக்ஃபுலுன் நாஸ், மறதியில கழிச்சிருவாங்களா நபி. அவங்க சொன்னாங்க ஷாபான் நாங்க மறதியில கழிச்சிட கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுதான் ஷாபானுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்றேன் நான். மாதம் முடிஞ்சதற்கு பிறகு அமல் செய்ய கிடைக்கலையே, பரலான தொழ கிடைக்கலையே என்று கவலைப்படக்கூடாது ஒரு நாள். ஷாபான் தொடங்கி இருக்குது சகோதரர்களே. அடுத்தது வரக்கூடிய ரமபான். ஆகவே இந்த 2 மாதத்தையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு எங்கட வீட, எங்கட குடும்பத்தை, நண்பர்களை, எங்கட பிள்ளைகளை இந்த 10 இபாதத்துகளையும் கவனம் செலுத்த முயற்சி செய்யும். அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். நீங்க போட்டி போடுங்க. எதுக்கு தெரியுமா? சொர்க்கத்துக்கு. என்னத்துக்கு நாங்க போட்டி போடுறோம்? நாங்க இபாதத் செய்யற நாங்க மடையர்களா? முன்சஃப்ல தொழுற நாங்க என்ன மற்றவர்களுக்கு தூங்க தெரியும், எங்களுக்கு தூங்க தெரியாதா? இன்றைக்கு ஒருத்தர சுபோவுக்கு பள்ளிக்கு வாங்கட்டு கூப்பிட்டு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற கூதலுக்கு சுபோவுக்கு வரையிலுமா? நீ மௌத்தான என்ன செய்யறோன்னு இந்த பதில் நேற்று நைட் பதில் சொன்னார். இதே பதில் நான் சுபோக்கு பள்ளிக்கு வா, எங்கட ஜமாத் நடக்குது ரப்பானியாவுல. அதுக்கு அவர் சொன்ன பதில், இந்த கூதல்ல சுபோ தொலைலுமா? தஹஜ்ஜத்துக்கு மௌத்தாயிட்டா என்ன செய்யறது? என்ன செய்யறது? அபூபக்கர் பள்ளி மோச்சரியில படுப்பாய் போய், அவ்வளவுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க தூங்க தெரியாதவர்கள் அல்ல யாரும். எல்லாருக்கும் தூங்க தெரியும். நாங்க ஏன் எழும்புறோம், ஏன் சஹர் செய்யறோம்? அந்த 10 அமல்ல சஹர் ஏன்? நாங்க மலக்குடைய துஆவை அடையோம், சொர்க்கத்தை அடையோம். சாபிகு, போட்டி போடுங்க. அல்லாஹ் சொல்றார், ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன் வமிஸாஜுஹு மின் தஸ்னீம். போட்டி போடுறவங்க போட்டி போடுங்க. எதற்கு? டாலரை கூட்டிக் கொள்ளவா? எவ்வளவு கூட்டினாலும் டாலர் அவர் தான் நிற்கும். அது நீங்க உலகத்தில் ஃபிரௌன் ஆக இயலாது. எங்களுக்கு நும்ரூதாக இயலுமா? $1 மில்லியன், $2 மில்லியன், 3, அது போற என்ன, 4 மில்லியன், 5 மில்லியன், அது போற என்ன? முழு கனடாவையும் வாங்கியாச்சு. இதுக்கு பிறகு ஆசை முடியுமா? இல்ல. அமெரிக்காவையும் வாங்கணும்.
அமெரிக்கா வாங்கியாச்சு, கனடா வாங்கியாச்சு, முடியுமா? கிரீன்லாந்து வாங்கணும், அது முடிஞ்சா வெனிசூலாவையும் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கணும். ஆசை முடிஞ்சா முடியாது ஆசை. அதானே கதை சொல்லுவாங்க, ஒரு கதை உண்டு. ஒரு மன்னன் பெரிய பேராசை பிடிச்சவன கூப்பிடுற, அவனுக்கு ஆசை 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 அடக்கணுங்கிறது தான். உனக்கு எவ்வளவு வேணும் நாட்டில்? அவன் சொன்னான், அரசரை நீங்க தாரத்தை எடுப்பன். அப்பொழுது அரசன் சொன்னான், சரி இவ்விடத்துல இருந்து நீங்க ஓடுங்க. ஒருத்தரை நியமிச்சான், இவர் எவ்வளோ தூரம் ஓடுறாரோ அவ்வளவை எழுதி கொடுங்க இவருக்கு. எப்படி இருக்கும்? கனடால இருந்து ஸ்காப்ரோல இருந்து ஓட தொடங்கியாச்சு. ஸ்காப்ரோல இருந்து ஓடினா ஸ்காப்ரோ முடிஞ்சு அங்கிட்ட என்ன ஒரு பிக்கரிங் வருது. பிக்கரிங் ஓடுறாரு, குளிர விடுங்க, எழுதி தரப்போறார் மன்னர். அங்கிட்ட எஜெக்ஸ் வருது, சரி. அதுக்கப்புறம் ஒஷாவா, சரி. அதுக்கப்புறம் என்ன போமம்பில், ஓடி 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 அப்படியே எங்க கிங்ஸ்டன் போய்தாச்சு. ஓடி ஓடி கிங்ஸ்டன் முடிஞ்சு இப்ப இன்னும் ஓடுறார் எங்க மொன்ட்ரியல் கிட்ட போய்தாச்சு. இப்ப மொன்ட்ரியலுக்கு அங்கிட்டு மெதுவா இப்ப நடக்க தொடங்குறார். அரசு எழுதித்தாரண்டிக்காரு. மொன்ட்ரியலை தாண்டி இப்ப கியூபெக் கிட்ட நடந்து நடந்து இப்ப ஏலாம். அதுக்கப்புறம் தவழ்றார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? தவழ்றார். தவண்டு ஏண்டா கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன நடந்து அவ்வளவு அரசு எழுதி தருவாரு. தவண்டு 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 ஏலா கடைசியா கியூபெக்ல இருந்து எங்க போயிட்டாரு? அங்கிட்டு எங்க நியூ பிரன்ஸ்விக் போயிட்டாருன்னு வைங்க. நியூ பிரன்ஸ்விக்ல வச்சு ஏலாம கைய முன்னுக்காய்க்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். நியூ பிரன்ஸ்விக்ல வச்சு உயிர் போயிட்டு என்ன போயிட்டு உயிர் போயிட்டு என்ன செய்யுது? இப்ப அரசர் என்ன சொன்னாராம், விடத்த கபரை தோண்டு. நியூ பிரன்ஸ்விக்ல தோண்டு கபரை, ஸ்காப்ரோல இருந்து தோண்டி மையத்தை அடக்கு. எழுது மேல நீ எவ்வளோ ஓடினாலும் உனக்கு கடைசியில மீய போறது 6 அடி கபரு தான். எழுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இபாதத்தை விட்டுட்டு, இஸ்லாத்தை விட்டுட்டு, தொழுகையை விட்டுட்டு, நோம்ப விட்டுட்டு நாங்க எவ்வளோ ஓடினோம், ஒன்றுமே சரி வராது. தேடுங்க, துனியாவை சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறோம் உலகத்துக்கு. சம்பாதிக்கணும், அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது, சதக்காவை மறந்துடப்படாது, வுதுவை மறந்துவிடக் கூடாது. யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா, வெறும் உலகம் மட்டும் எங்கட கண்ணுக்கு இல்ல. எங்களுக்கு கபர் இருக்குது, எங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. சகோதரர்களே, நாங்க நீண்ட ஒரு வாழ்க்கை நபி அவங்களை சந்திக்க இருக்கிறோம். அதனால ஷாபான் பிறந்திருக்குது. கண்ணியமானவர்களே, இதை அடுத்து ரமலான் வரை இருக்குது. ஷாபான்ல இருந்து வெற்றியை சார்ஜ் பண்ணுங்க. சொல்லப்பட்ட இந்த 10 அமல்களையும் கண்டினியூவா செய். வுதுல கவனமாக இருங்க, முன்சஃப்ல தொழுங்க, தொழுகை முடிச்சிட்டு துஆவுல உட்காருங்க. 3வது அமல். 4வது அமல் ஸலவாத் ஓதுங்க. 5வது அமல் மக்களுக்கு கொடுங்க இருக்கிறத. 6வது அமல் நோயாளிகளை சந்திக்க போங்க. 7வது அமல் நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக சந்திங்க. குடும்பங்களை சஹர் கிளம்பி சஹர் செய்யுங்க, மற்றவங்களுக்கு துஆ செய்யுங்க. இந்த 10 அமல்கள் செய்ய செய்ய அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு நசீபாக்குவார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய மாதம், அதை அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய மாதம், 2 மாதங்களையும் பிரயோஜனமாக கழித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான மூமீன்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. நோயாளிகளுக்கு நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் ஹலாலாக நிறைவேற்றி தருவாயாக. ஹராத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, குடும்பங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹராமான செல்வம், ஹராமான வீடு, ஹராமான வாகனம், ஹராமான அனைத்தையும் விட்டு நமது உடம்பையும் இரத்தத்தையும் பாதுகாப்பாயாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله
أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم اللهم أعط منفكا خلفا وأعط ممسكا تلفا أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.